வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையல் இன்றைக்கி நாம் கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கேரட், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக அவரைக்காய், ஒரு குடமிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நாம் இது பாசிப்பருப்பில் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கழுவி அதில் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணியை விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துடுச்சு. ப்ரெஷர் போன உடனே எடுத்து பருப்பை தனியாக வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வரும்போது அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 2-3 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தாளிதம் கரெக்டாக வரும்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கி வரும்போது அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. காய் நல்லா வதங்கின உடனே அதில் தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். இப்போ காய் வெந்துடுச்சு. இப்போ காய் கூட பருப்பையும் கலந்துக்கலாம். வெந்த பருப்பை கலந்து விட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு 2 கொதி வர அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். 2 கொதி வந்த உடனே அதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.